Hi friends, welcome to ATM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 45 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியே இதுல 44 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எல்லாமே மேக்ஸ் PYQ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி ரீசனிங் PYQ சீரிஸும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வீடியோஸுமே மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. m மற்றும் n முழு எண்கள் மற்றும் m பவர் n ஈக்குவல் டு 121 எனில் m மைனஸ் 1 பவர் n பிளஸ் 1 இன் மதிப்பு காண்க. ஓகேங்களா? ஸோ அதாவது எப்படி கொடுத்துட்டாங்கன்னா காமனா m பவர் n ஈக்குவல் டு 121 கொடுத்துட்டாங்க. இந்த 121 எதோட பவராவோ நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ எப்படி எழுதலாம்? ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. என்னன்னா 11 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ 11 × 11 121 மட்டும்தான் இதை எழுத முடியும். வேற ஏதாவது எழுத முடியாது. 121 பவர் 1ன்னு வேணா எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இது வேஸ்ட் தான் இல்லையா? ஸோ ஏன்னா அதுக்கு சின்னதாவே ஒரு நம்பர் நம்மளால சொல்ல முடியும். அப்ப இதை நம்ம சொல்லிக்கலாம். வேற எந்த நம்பராவும் இந்த 121 நம்மளால பிரிக்க முடியாது. அப்ப m பவர் n ஈக்குவல் டு 11 பவர் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? அடிமானம் ரெண்டும் ஈக்குவல், அதுக்கப்புறம் பவர் ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். ஏன்னா இதுதான் இல்லையா வேரியபிள் ஈக்குவல் டு நம்பர். அப்ப இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ எம்மோட வேல்யூ 11, என்னோட வேல்யூ 2. இப்ப அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா, அதுல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பாருங்க, m மைனஸ் 1 ஹோல் பவர் n பிளஸ் 1 ஈக்குவல் டு m என்ன 11, 11 மைனஸ் 1 ஹோல் பவர் 2 பிளஸ் 1. ஸோ என்ன வரும்? 10 கியூப்னு வரும். ஸோ 10 கியூபோட வேல்யூ 1000. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 1000. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளா எழுதலாம். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதை வச்சு நம்ம சிம்பிளா எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தொகை 24 ஆண்டுகளில் தனிவட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளவு? சோ தனிவட்டி. ஓகேவா? சோ என்ன சொல்லியிருக்காங்க? 24 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. மடங்கு பாத்தீங்க அப்படின்னா 4 மடங்காகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வட்டி வீதம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மடங்கு சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மடங்கு -1 டிவைடட் பை n இன்டு 100 இதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு r என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? மடங்கு என்ன 4. அப்ப 4 மைனஸ் 1 இன்டு 100. இந்த 100 அப்படிங்கிறது பெர்சன்டேஜ் குறிக்கும். டிவைடட் பை 24. ஸோ 4 மைனஸ் 1 3 இன்டு 100 300. ஸோ 300 டிவைடட் பை 24. ஸோ இதை வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 12.5ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ எப்படி கிடைக்கும் பாருங்க. 6ஆல போட்டீங்க அப்படின்னா 6 24 5 0ன்னு வரும். ஸோ மறுபடியும் 2ஆல போட்டீங்கன்னா இது 25. ஸோ 25 டிவைடட் பை 2 12ன்னு கிடைக்கும். ஸோ 12% தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ மடங்கு சம்மு ஆண்டுகள் கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்டாங்க அப்படின்னா மடங்கு -1 டிவைடட் பை n இன்டு 100ன்னு போட்டீங்கன்னா தனி வட்டியில நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. HCF. ஓகேவா? ஸோ தமிழ்ல பார்க்காதீங்க, இங்கிலீஷ்ல கவனிங்க. HCF ஆர் GCD ரெண்டுமே ஒண்ணுதான். LCM மட்டும்தான் வேற. ஓகேவா? ஸோ a பவர் m பிளஸ் 1, a பவர் m பிளஸ் 2, a பவர் m பிளஸ் 3 என்ன கொடுத்துருக்காங்க? HCF கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடிமானங்கள் ஒரே மாதிரி இருந்துட்டு பவர் மட்டும் வேற வேற இருந்ததுன்னா HCF கேட்டாங்க அப்படின்னா அந்த அடிமானத்தை ஒரே டைம் எழுதி பவர்ல சின்னதா இருக்கிறத எழுதணும். இதுவே LCM கேட்டாங்க அப்படின்னா அடிமானத்தை ஒரு டைம் எழுதி பவர்ல பெருசா இருக்கிறத எழுதணும். அது போக காமனா இல்லாததையும் எழுதணும். இந்த இடத்துல காமனா இருக்கிறது மட்டும் எழுதணும், இந்த இடத்துல காமனா இல்லாததையும் எழுதணும். ஓகேவா? HCF இப்போ எல்லாமே m+1 m+2 m+3ன்னு இருக்கு இல்லையா, இதுல எது பெருசு சின்னதுன்னு தெரியணும் அப்படின்னா mக்கு பதிலா ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 2 3ன்னு இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா 1 + 1 2, 1 + 2 3, 1 + 3 4. இந்த இடத்துல 1ன்னு சரி 0 4 இந்த மாதிரி எந்த நம்பர் mக்கு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணாலுமே அது கூட 1 கூட்டுறது தான் சின்னதா இருக்கும். அதை விட 2 கூட்டுறது பெருசு, 3 கூட்டுறது பெருசு. அப்ப எது சின்னது அப்படின்னா a பவர் m + 1 தான் சின்னது. எது பெருசுன்னா a பவர் m + 3 தான் பெருசு. ஓகேங்களா? ஸோ HCF கேட்டா a பவர் m + 1, LCM கேட்டா a பவர் m + 3. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான்.
இந்த மாதிரி பவர்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ காமனா இருக்கிறத எடுத்து எழுதி பவர்ல சின்னதா இருக்கிறத எழுதுனீங்க அப்படின்னா HCF, காமனா இருக்கிறத எடுத்து எழுதி பவர்ல பெருசா இருக்கிறத எடுத்து எழுதுனீங்க, அது கூட காமனா இல்லாததையும் சேர்த்து எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து LCM. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 60 மீட்டர் நீளம் உள்ள சீரான கம்பியின் எடை 80 கிலோகிராம் எனில் 141 மீட்டர் நீளம் உள்ள அதே கம்பியின் எடை எவ்வளவு? ஓகேங்களா? ஸோ இது வந்து நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நேர் விகிதம் எதிர் விகிதம்னு சொல்லலாம். ஸோ விகிதம் டாபிக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா வந்து நீங்க அந்த நேரம் மற்றும் காலம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகேவா? ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா நேரம் மற்றும் வேலை. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீளம் கொடுத்துருக்காங்களா, அதுக்கப்புறம் எடை கொடுத்துருக்காங்க. பாருங்க, 60 மீட்டர் நீளம் இருக்கு அந்த கம்பியோட எடை 80 கிலோகிராம். 141 மீட்டர் நீளம் இருக்கு அந்த கம்பியோட எடை என்ன? இதுதான் கேள்வி. நீளம் அதிகரிச்சதுன்னா கண்டிப்பா என்ன ஆகும்? எடையும் அதிகரிக்க தான் செய்யும் இல்லையா? நீளம் குறைஞ்சதுன்னா எடையும் குறையதான் செய்யும். அப்ப ஒண்ணு அதிகரிக்கும் போது அதை பொறுத்து இன்னொன்னு அதிகரிக்குது, ஒண்ணு குறையும் போது அதை பொறுத்து இன்னொன்னு குறையுதுன்னா அது நேர்மாறல் இல்லைன்னா நேர் விகிதம்னு சொல்லலாம். ஒண்ணு அதிகரிக்கும் போது இன்னொன்னு குறையுது, ஒண்ணு குறையும் போது இன்னொன்னு அதிகரிக்குதுன்னா அதை எதிர்மாறல் இல்லைன்னா எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நேர்மாறல் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. கொஸ்டின் மார்க்குக்கு எக்ஸ்ன்னு போடுங்க. ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் பெருக்குங்க, 60x, இதை ரெண்டையும் பெருக்குங்க, 141 80, இடையில ஈக்குவல் டுன்னு போடணும். அவ்வளவுதான். நமக்கு இப்ப எக்ஸ் தான் வேணும் இல்லையா? அப்ப 141 × 80 டிவைடட் பை 60, 0க்கு 0 அடிஞ்சிரும். இப்போ 141 × 8 என்ன வரும்? 1128 டிவைடட் பை 6ன்னு வரும். ஸோ 6ஆல இதை அடிச்சிங்க அப்படின்னா ஓர் 6, மீதி 5, 52ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ 8 48, மீதி 4, 8 48. அப்ப 188 கிலோகிராம் அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். நேர்மாறல் அப்படின்னா அப்படியே கிராஸா பெருக்கி இடையில ஈக்குவல் டுன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ கடைசி கொஸ்டின் பாருங்க, ஓர் எண்ணின் 90% மற்றும் அதே எண்ணின் 72% ஆகியவற்றின் வித்தியாசம் 256. அந்த எண்ணை நான் 100% அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஓர் எண்ணின் இந்த எண்ணோட 90% எவ்வளவு? 90% தான். அதே நம்பரோட 72%. ஸோ அது 72 தான். ஏன்னா போது மொத்தமா இருக்கிறதா நான் 100ன்னு எடுத்திருக்கேன். இதோட வித்தியாசம் அப்படின்னா பெருசுல இருந்து சின்னதை கழிக்கணும். அப்படி கழிக்கும் போது 256ன்னு கிடைக்குதா. இதை கழிச்சீங்கன்னா 18% ஈக்குவல் டு 256. அந்த எண்ணுன்னு கேட்டா இந்த 18% நான் 100% மாத்தனா போதும். ஆனா இந்த இடத்துல அந்த நம்பரோட 54%ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நான் இதை வந்து 100ஆல மாத்திட்டு இருக்கலாம் வேணாம். ரொம்ப சிம்பிளா இந்த 18 54ஆ மாத்தணும். எப்படி மாத்தலாம்? 3ஆல பெருக்குனீங்கன்னா கிடைச்சிரும். அப்ப 18 × 3ன்னு போட்டீங்க அப்படின்னா ஈஸியா கிடைச்சிரும். அப்ப இந்த சைடு என்ன பண்ணணும்? 3ஆல பெருக்கணும். அப்பதான் வேல்யூஸ் மாறாது. ஸோ இது என்னது? 54% ஈக்குவல் டு 256 × 3 என்ன கிடைக்கும்? 768ன்னு கிடைக்கும். ஸோ அந்த நம்பரோட 54% அப்படிங்கிறது 768. ஒருவேளை அந்த நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க 100% கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பரை தவிர வேற ஏதாவது அந்த நம்பரோட இத்தனை சதவீதம் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த சதவீதம் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். அதை மறுபடியும் நீங்க மாத்திட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டைம் வேஸ்ட் தான். மாத்தினாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், இருந்தாலுமே டைமிங் தான் வேஸ்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் சம்ஸை போட்டு முடிக்கணும். ஓகேவா? இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சுது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.